டெல்லி ஜந்தர் மந்தர்ல என்னதாங்க நடக்குது? வேற லெவல் பண்றாங்க. ஃபயரா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் நடந்த மிகப்பெரிய இளைஞர் போராட்டம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இதுதான் நினைக்கிறேன். பாரதி சொல்லுவாரு, கிணி குஞ்சொன்று கண்டேன், அங்கொரு காட்டினில் வைத்தேன், பத்தி எரிந்தது காடு அப்படின்ற மாதிரி பயங்கரமா போயிட்டு இருக்காங்க. என்ன தெரியுமா, நீட் எக்ஸாம்ல நிறைய குளறுபடிகள் இருக்கு. அதை வந்து சீரமைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி, அதாவது ஒரு நக்கல்ல உருவாக்குன ஒரு பெரிய கட்சி, பெரிய மாணவர் படையோட படையெடுத்து போற மாதிரி போயிட்டு இருக்காங்க. மாணவர் படையில பெரிய கட்டமைப்பு இருக்காங்க. அங்க ஒருத்தர் இங்க ஒருத்தரும் தன்னெழுச்சியாக கூடுறதுதான். இந்த நபர்களை பேரணி போகும்போது போலீஸ் போட்டு அடிக்கிறாங்க. சரி, போலீஸ் அடிக்கிறாங்கன்னு பார்த்தா சும்மா கண்ட மேனிக்கு யாருன்னு தெரியாதவங்க போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கேட்ட போலீஸ் இதெல்லாம் பார்த்து ரொம்ப வருத்தமா இருந்தது. அதுல நிறைய சூப்பர் சீன்ஸ் இருந்தது. உதாரணத்துக்கு பாருங்க, எவ்வளவு பசங்க ஓடிட்டு இருக்காங்க, ஒத்த பொண்ணு அவங்க எல்லாத்தையும் காப்பாத்துறன்ற வேலை நிக்கு. வேற லெவல் தைரியம் வேணும். யூஸ் பம்ப்ஸ்ங்க. சரி, இதோட கண்டினியூஸா என்ன பண்ணாங்க அப்படின்னா, அட்வொகேட் தரப்புல வந்து உச்ச நீதிமன்றத்துல அவசர கால மனுவா இதை எடுத்து இந்த கேஸ் நடத்தணும். அதாவது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போலீஸ் அடிக்கிறாங்க அப்படின்னு நீதிமன்றத்துக்கு கொண்டு போறாங்க. அங்க இருந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியாவோட உச்சபட்ச நீதி அரசர் சூரியகாந்த் என்ன சொல்றாரு தெரியுமா? ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட், டோன்ட் வேஸ்ட் அவர் டைம் அப்படின்றாரு. ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கிறாங்க, மோசமா காவல்துறை நடக்குது அப்படின்றத வந்து ப்ரூஃபோட காமிக்கிறாங்க. இதை கவனிக்க நேரம் இல்லைன்னா அப்புறம் வேற எதை கவனிக்க போறாங்க? நாளைய தலைமுறைகளே அவங்க தாங்க. இளைய இந்தியா இப்படி போயிட்டு இருக்கும்போது இன்னைக்கு வைல்டு கார்டு என்ட்ரி அப்படின்ற மாதிரி இந்த நிகாங்கு சீக்கியர்கள் அப்படின்னு ஒரு குரூப் வந்தாங்க. அவங்க நார்மலாவே வந்து போர்க்குணம் கொண்டவங்க. இப்போ இவங்களோட என்ட்ரி அந்த இடத்தோட சுச்சுவேஷனே வேற லெவலா மாத்திருக்குங்க. இதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போறாங்க. பாய்.